என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மறுநாள் காலை 6 மணிக்கு குளித்து தயாராகி கோயிலுக்கு புறப்பட்ட தாமரை வீட்டிலிருந்து வெளியே வரும்போது ஹெல்மெட் அணியாது தன் பைக்கில் பாய்ந்து சென்ற மாறனை கண்டாள். தாமரையை தாண்டி வந்த பிறகுதான் அது தாமரை என்பதை உணர்ந்த மாறன் அப்படியே பைக்கை நிறுத்தி திரும்பி அவளை பார்த்து, குட் மார்னிங் தாமரை என்றான். அவன் அருகில் வந்து விட்டவள், குட் மார்னிங், நீங்க என்ன இது வழியா, உங்க வீடு இங்கேயா இருக்கு என்று கேட்டாள். இல்ல என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஒரு ஆபரேஷன், பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னான், போய் கொடுத்துட்டு வரேன். அவசரத்துல ஹெல்மெட் எடுக்கல. ஹெல்மெட் நீங்க போடாததாலதான் நீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. அம்மா, நீங்க என்ன காலங்காத்தால தாவணி எல்லாம் கட்டிக்கிட்டு? கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? எனக்கு ஏதும் விசேஷமா? இல்ல என்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை சந்திச்சு மனம் விட்டு பேச போறேன். அதுக்கு கடவுளுடைய துணைய வேண்டிதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்க. மாறன் ஒன்றும் பேசவில்லை. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. கோயில் இங்க பக்கத்திலேயா இருக்கு என்று கேட்டு அந்த அமைதியை கலைத்தான் மாறன். ஆமா, பக்கத்துலதான். நான் வேணும்னா கொண்டு போய் விடவா? இல்ல வேண்டாம், ஒரு குறுக்கு வழி இருக்கு, நான் அது வழியா போயிடுவேன். அப்ப சரி என்று கூறியவன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய அது அங்கிருந்து பாய்ந்து மறைந்தது. வீட்டை எட்டிய பிறகுதான் தாமரையிடம், என்னதான் மனசுல வச்சுட்டு பேசுறேன்னா சாரி தாமரை, மனசுல ஆசையை வளர்த்துக்காத, எனக்கும் என்னுடைய மாமா மகளுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அப்படி சொல்லி இருக்கலாமே, ஏன் எதுவும் பேசாம வந்துட்டேன், அது கூட அவ மனசுல ஆசையை வளர்க்க காரணம் ஆயிடாதா என்று தோன்றியது. அடுத்த நொடி, அது எப்படி ஆசையை வளர்த்துக்க காரணமாகும்? அவ மனசுக்கு பிடிச்ச யார்கிட்டயோ மனசு விட்டு பேச போறதா சொன்னது சரிதான். அது நானே எனக்கு தெரியும்னு அவளுக்கு தெரியாதே. நானே முந்திக்கிட்டு எதுக்கு அதை பத்தி சொல்லணும்? அவ பேசும்போது பேசிக்கலாம் என்று நினைத்து கொண்டான். அவன் சிறிது நேரம் படுத்து உறங்கிய பிறகு எழுந்து குளித்து தயாராகி அலுவலகம் வந்தான். ஒரு அழகான மயில் நிற சுடிதார் அணிந்து வந்திருக்கிறாள் தாமரை. அந்த சுடிதாரில் அவள் அழகு மயிலாக ஜொலிக்கத்தான் செய்கிறாள். ஆனால் காலை அவளை பாவாடை தாவணியில் பார்த்த அந்த அழகு இந்த சுடிதாரில் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. அவளை கண்டும் காணாதவன் போல் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவன் வேலையில் மூழ்கிவிட்டான். மாலை வரை தாமரை பக்கம் அவன் தவறிக்கூட திரும்பி பார்க்கவில்லை. அதை கண்ட தாமரைக்கு மாறன் தன்னை தவிர்க்கிறானோ என்ற சந்தேகம். அவன் மனதில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்ன? அப்படி இருந்தால் அதை உடனே அவன் சொல்லுவதுதானே சரி. தேவையில்லாமல் இவன் தனக்கு கணவனாக வருவான் என்று நினைத்து ஏமாற வேண்டாமே. மாலை அலுவலக நேரம் முடிந்ததும் தன் லேப்பை மூடிவிட்டு கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்ட தாமரை மாறனுக்கு முன்பு அலுவலக வாசலில் வந்து நின்றாள். அதோ அவன் நிதானமாக வாசலுக்கு வருகிறான். தாமரையை கண்டதும், என்ன தாமரை, உங்க மனசுக்கு பிடிச்சவரோட பேசிட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு என்று கேட்டான். இல்ல மாறன், அவர்கிட்ட இனிதான் பேசணும். சரி, அப்படின்னா போய் பேசுங்க என்று கூறியவன் அவளை தாண்டி செல்ல, சாரி மாறன், அது நீங்க தான். அப்படியே நின்றவன் திரும்பி அவளை பார்த்தான். தாமரை, நீங்க தப்பான ஏதாவது எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தான் பேசுறீங்கன்னா சாரி, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அந்த வார்த்தை தாமரை தலையில் இடியென இறங்கியதா என்ன? அவள் விழிகளில் மழை. கையில் இருந்த கைக்குட்டையால் அவள் விழிகளை துடைத்தாள். அந்த மழையை அந்த கைக்குட்டையால் நிறுத்த முடியுமா என்ன? சிரமப்பட்டு கண்ணீரை துடைத்தெறிந்தவள், கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா என்று கேட்டாள். ஆமா. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? என்னுடைய மாமா பொண்ணு. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ண கல்யாணமோ? இல்ல, லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? ஆமா, நான் பல வருஷமா என்னுடைய மாமா பொண்ணு காதலிக்கிறேன். ஓ அப்படியா? கல்யாணம் இப்போ? அடுத்த மாசம். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உங்களை இன்னும் கொஞ்சம் முன்னாடி நான் கோவில்பட்டியில சந்திச்சிருக்கலாமோன்னு இப்ப தோணுது. அப்படி சந்திச்சிருந்தா ஆசைகளை அதிகமா வளர்த்தி இருக்க மாட்டேன். ஓகே, எப்பவாவது உங்க மனசுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதே, அதுவே போதும் என்று கூறியவள் அவனை தாண்டி செல்ல அவன் விழிகள் பனித்தது. அதன் பிறகு தாமரை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாலும் அவள் மனம் அவனை சுற்றி வருவதை மாறன் அறியவே செய்தான். அவன் வேலையாக இருக்கும் போது அல்லது வேறு யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கும் போது இரு விழிகள் தன் மீது இருப்பது போல் உணர்வான். சட்டென்று தலை உயர்த்தி அல்லது தலை திருப்பி பார்க்கும் போது அதே வேகத்தில் தன் பார்வையை தாமரை பறித்து வேறு எங்காவது நடுவதைதான் அவன் விழிகள் காணும். அவள் விலகி நின்றாலும் அவள் மனம் அவன் அருகில் இருப்பதை அவனால் உணர முடிகிறது. அன்று அலுவலகத்தில் ஒரு மீட்டிங். அது முடிந்து அங்கேயே உணவையும் முடித்துக் கொண்டு அனைவரும் கிளம்பும் போது இரவு 10 மணி ஆகிவிட்டது. முதல் மாத சம்பளத்தை கூட வாங்காத தாமரை ஸ்கூட்டி வாங்க வழி இல்லாமல் பேருந்தில் தான் சென்று வருகிறாள்.
பேருந்து காத்து அவள் தனியாக நிற்பதை அது வழியாக கடந்து சென்ற மாறன் கண்டாலும் காணாதவன் போல் தாண்டி சென்று விட்டான். ஆனால் அவன் எதிரில் ஆவேசமாக 3 பைக்குகளில் பாய்ந்து வந்த அந்த இளைஞர்களை கண்டதும் அவனது பைக் பிரேக் இட்டு நின்றது. குடிபோதையில் கையில் மதுபான குப்பிகளோடு ஆ ஊ என்று கத்தி கூச்சலிட்டபடி அந்த இளைஞர்கள் அவனை தாண்டி செல்ல அவர்களால் தாமரைக்கு ஆபத்து என்று அவன் மனம் அவனை எச்சரித்தது. அப்படியே பைக்கை திருப்பிக் கொண்டு தாமரையை நோக்கி பாய்ந்தான். அவன் தாமரையை நெருங்கும் போது பயந்து நடுங்கியபடி தாமரை பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து காத்து நிற்க 3 பைக்குகளும் அங்கு சாலையோரம் நிற்பதை கண்டான் மாறன். பைக்குகளில் வந்த அந்த 6 இளைஞர்களும் தாமரையை சுற்றி வளைந்து நிற்பதையும் அவன் கண்டான். மாறனின் பைக் தாமரையின் அருகில் வந்து நின்றது. தாமரை, பஸ் வர லேட் ஆகுது போல இருக்கு, நீ வா, உன்னை நான் வீட்டுல விட்டுட்டு போறேன். மாறன் அழைக்க, டேய், அதுதான் மாப்பிள்ளைங்க நாங்க கூட்டிட்டு போக வந்திருக்கோம்ல, நடுவுல நீ யாருடா? ஒருவன் கேட்க மாறன் தன் ஹெல்மெட்டை கழற்றினான். அவனை கண்டதும், டேய், இவன் மாறன்டா, ஜல்லிக்கட்டுல காளை அடக்கி முதல் பரிசு வாங்கினவன். இவங்கிட்ட ஜல்லிக்கட்டுல நான் அடி வாங்கி இருக்கேன், ஒவ்வொரு அடியும் இடியா விழும், வாங்கடா பேசாம போயிடலாம். ஒரு இளைஞன் கூற, ஓ, நீ சொன்ன மாறன் அது இவன் தானா? ஒருவன் கேட்க, ஆமடா, வாங்க போயிடலாம். போன வருஷம் 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல எழும்ப முடியாம படுத்து கிடந்தேன், அதனாலதான் இந்த வருஷம் காளை அடக்க நான் ஜல்லிக்கட்டுக்கு போகல என்று அந்த இளைஞன் கூற, சரி சரி கிளம்பிடலாம் என்று ஒருவன் கூற 6 இளைஞர்களும் வந்து பைக்குகளில் ஏறிக்கொள்ள பைக் மின்னல் வேகத்தில் பாய்ந்து மறைந்தது. தாமரை, வா, உன்னை நான் வீட்டுல விட்டுட்டு போறேன். வேண்டாம் மாறன், பஸ் வந்துடும், நான் பஸ்லயே போறேன். பஸ் வந்துடும், அது எனக்கும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி பசங்க யாராவது வந்துட்டா என்ன செய்வ? வா, வந்து ஏறு. அதை கேட்டதும் அவள் மனதில் பயம் தலை தூக்கியது. ஆனாலும் அவனோடு அவனது பைக்கில் செல்ல அவளுக்கு விருப்பமில்லை. இல்ல மாறன், நீங்க கிளம்புங்க, நான் பஸ்ல போயிடுவேன். தாமரை, உன்னை விட்டுட்டு போனா நான் நிம்மதியா வீடு போய் சேர முடியாது, பிளீஸ் வா. மனமில்லா மனமோடு வந்து பைக்கில் ஏறி அமர்ந்தாள் தாமரை. ஆனாலும் அவனை ஒட்டாமல் உரசாமல் அவள் அமர்ந்திருக்க பைக் மெல்ல நகர்ந்தது. அது மிதமான வேகத்தில் தான் அவளது வீட்டை நோக்கி செல்கிறது. அவன் மெதுவாக தான் வருகிறான். ஆனால் ஒரு கிளை சாலையிலிருந்து மின்னல் வேகத்தில் வந்த அந்த பைக் மாறனின் பைக்கின் குறுகே பாய்ந்து செல்ல, டேய் என்று கத்தியபடியே அந்த பைக்கில் மோதிவிடாமல் இருக்க தன் பைக்கை பிரேக் இட்டு நிறுத்தினான் மாறன். தாமரை எக்கு தப்பாக அவன் மீது மோதி கீழே விழுந்து விட்டாள். பதறி போனவன், தாமரை என்னாச்சு, அடி ஏதாவது பட்டுடுச்சா? பதற்றத்தோடு கேட்டான். இல்ல இல்ல, அடியெல்லாம் எதுவும் படல என்று கூறியவள் எழுந்து நின்றாள். ஆனால் அவளால் ஒரு காலை தரையில் ஊன்ற முடியவில்லை. ஆஹா என்று அவள் சத்தம் எழுப்ப, என்னாச்சு தாமரை, கால் சுளுக்கிக்கிச்சா? இல்ல இல்ல, எதுவும் இல்ல, லேசா வலிக்குது, அவ்வளவுதான். சரி சரி ஏறு. அவள் ஏறி அமர அவனது பைக் நேராக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு தான் வந்தது. ஐயோ, இங்க எதுக்காக வந்தீங்க மாறன்? வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கலாமே, கால சுளுக்கி இருக்குல்ல, நீ இறங்கு. அவள் மெல்ல இறங்கி நிற்க அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்குள் வந்தவன் மருத்துவரை பார்த்து, இவங்க பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, கால சுளுக்கி இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் சின்னதா ஏதோ அடியும் பட்டிருக்கு, கொஞ்சம் பாருங்க டாக்டர் என்றான். அவளை பரிசோதித்த மருத்துவர், காலில் சின்ன ஒரு சுளுக்கு, அப்புறம் சின்ன சின்ன சிராய்ப்புகள், அவ்வளவுதான், பயப்பட எதுவும் இல்ல என்று கூறியவர் சிராய்ப்புகளில் பூச ஒரு மருந்தை மட்டும் எழுதி கொடுத்தார். மாறனின் விழிகளில் அந்த சில நொடிகளில் பிரதிபலித்தது அது தவிப்பு அல்ல, தன் மீது அவன் வைத்த காதல் என்று தாமரைக்கு சந்தேகம். அமைதியாக அவனோடு வீட்டிற்கு பயணித்தவள் தெருமுனையை எட்டியதும், இங்கு நிறுத்துங்க மாறன் என்றாள். அவனும் பைக்கை நிறுத்தினான். மெல்ல பைக்கில் இருந்து இறங்கியவள், வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க யாராவது பாத்துடுவாங்க, தப்பா நினைப்பாங்க, பிரச்சனை ஆயிடும். புரியுது தாமரை என்று கூறியவன் பைக்கை திருப்ப, ஆனா எனக்கு புரியல மாறன் என்றாள். தலையை திருப்பி அவளை பார்த்தவன், என்ன புரியல என்று கேட்டான். உங்க கண்ணுல காதல் தெரியுது, ஆனா இல்லன்னு உங்க உதடு சொல்லுது, அது புரியல என்றாள். அவனால் பேச முடியவில்லை. உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா மாறன்? ஆமா. அப்படின்னா பிளீஸ் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க, அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது, உங்களை கட்டிக்கிற அந்த பொண்ணுக்கும் தான். அவளை எரித்து விடுவது போல் பார்த்தவன், ஏதோ ஆபத்துல சிக்கிக்கிட்டேன்னு காப்பாத்துனா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, எனக்கு உண்மையில எந்த காதலும் இல்ல தாமரை, தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காத. என்னுடைய மாமா பொண்ணை நான் பல வருஷமா காதலிக்கிறேன், அது காதலே இல்ல மாறன், உண்மையிலேயே நீங்க என்னதான் நேசிக்கிறீங்க, அத உங்க கண்ணுல என்னால பார்க்க முடியுது. என் மேல இருக்கிற காதல நீங்க இப்ப உணராம இருக்கலாம், ஆனா நீங்க என்னைக்காவது அதை உணரும் போது எல்லாமே கை மீறி போயிருக்கும். அதனால பிளீஸ்
நான் சொல்றத கேளுங்க, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. சாரி தாமரை, நீயா மனசுக்குள்ள எதையாவது போட்டு குழப்பிக்காத. எனக்கு உண்மையில காதலும் இல்ல, கத்திரிக்காவும் இல்ல. பத்திரமா வீடு போய் சேரு என்று கூறியவன் பைக்கை அங்கிருந்து கிளப்ப அது மின்னல் வேகத்தில் அங்கிருந்து பாய்ந்து மறைந்தது. பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.